இல்லை நான் தான் உங்கள் பேர் ஹில்ஸில் இல்லைனா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்கிறோம்ல. இல்லை இதில் நிறைய எப்படி உயிர் பிழைக்கலாங்கிறதும் எந்த மாதிரி வாழலாங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லி தர போகிறேன். இப்போ நான் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து எங்கே குதித்து எங்கே இறங்கலாங்கிறதுக்கான இடத்த நான் தேடிட்டு இருக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா இதாமலை மேற்கு தொடர்ச்சி மலை எல்லோரும் பார்த்துருங்களா. இல்லை இப்போ பயங்கர வெயிலாக இருக்குது. அதனால் எனக்கு இப்போ உணவும் தண்ணியும் தேவை. அதை தேடி தான் நான் இப்போ போக போகிறேன். இல்லை 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 நில்லுங்களே இல்லை இங்கே ஒரு பெரிய புதகுழி நம்ம காலுக்குள்ளே இருந்திருக்க. நல்லா தண்ணி வேறு கலராக இருக்குது. நமக்கும் தண்ணி குடிக்க தேவைப்படுது. எடுத்து வச்சுக்கிடும். பாட்டில் வேறு கழுவி கொண்டு வந்தேன் வீட்டிலேருந்து. சரி பிடிப்போம். இது நமக்கு சூடு பண்ணி குடிக்கணும். இதில் நிறைய பேர் உழவும் செஞ்சுருக்காங்க. சரி இருந்தாலும் நிறைய பேர் குளிச்சுட்டும் போயிருக்காங்க. சரி தண்ணி குடிப்போம். இது நல்லா கலராக இருக்குது. அப்போ இன்னும் கொதிக்க வச்சு இன்னும் கலராக இருக்கும் போல் இருக்க. சரி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. சரி தண்ணிக்கு கிடச்சிது. இல்லை இல்லை கேமரா படக்குள்ள தள்ளிப்போங்களா இல்லை சேரம் மிதிச்சு போடாங்களா. இல்லைங்க நல்லா ஒரு பாம்பு கிடக்கல. ஏதோ கழுக கொண்டு போட்ட மாதிரிலாம் இருக்குது. சரி நமக்கு மத்தியான சாப்பாடு காய்ச்சி. சரி இதில் நமக்கு தேவையான போகிறதான் எல்லாமே கிடச்சிரும். அப்போ இன்றைக்கி சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. இது என்ன பம்புன்னு பார்ப்போம். நல்ல பம்பு மாதிரிலாம் இருக்குது. எடுத்து பார்ப்போம். சரில இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சரி பாருங்கள் நல்ல பம்பாக இருக்குது. ஆனால் பச்சையாக இருக்குது. சரி பரவாயில்ல. கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. பரவாயில்ல பார்த்துடுங்களேன். வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே. மதியானம் சாப்பாடுக்கு இது போதும். ஓ இங்கே நமக்கு தேவையான பழங்கள்லாம் இருக்குல்ல. இல்லைங்க வாங்கலை. என்ன பழம்லாம் கிடக்குன்னு பார்ப்போம். இல்லை இது ஒரு காட்டுக்கோவை. நல்ல வேலை பழுத்து வேறு கிடக்க. இதுக்கு பேர் தான் காட்டுக்கோவை. பார்த்துடுங்க. இது பிச்சோன்னா உள்ள நல்லா அழகாக சவுன்னு சூப்பராக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. சரி இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. பரவாயில்ல. சரி இப்படி உள்ள பாருங்கள் விதையெல்லாம் நிறையா இருக்கும். நீ முளைக்க போட்டு வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். நல்லாயிருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் பறித்து என் பேக்கில் வச்சுக்கிட்டேன். நிறையாவே நமக்கு இருக்குது இன்றைக்கி. சரி நிறையாவே சேமித்து வச்சுக்கிடணும். பார்த்தீங்களா நமக்கு வேணும்ல. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பழமும் இருக்குல்ல. இதில் அது பேர் புளிச்சம்பழம். இந்த பாருங்களேன் இதில் கொத்து நிறையா கிடக்கும். இது பார்த்தீங்கன்னா இலைக்கு கீழே முள்ளாக இருக்கும்ல. அதுதான் நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சரி அதையும் கொஞ்சம் பறித்து வைப்போம். நமக்கு நைட் உணவுக்கு இது நமக்கு நல்ல கால்சியம் அதெல்லாம் நமக்கு தரும். பறித்து வச்சுக்கிடும். இதையும் பேக்கில் சேமித்து வைப்போம். சரி வாங்கல போவோம். இங்கே பாரு ஒரு தாத்தா டுக்காட்டி பைக்கில் வராரியா. அந்த காலத்து டுக்காட்டி பைக்கு பாருங்க. என்ன அழகா போறாரப்பா. தொப்பை யாரு வீடியோ எடுக்குது. வேறண்ணே பாம்பு பாருங்க. பாம்பு உருளை அடங்குலாம் இருக்க. பாருங்க. இல்லை நீ ஏமல பயப்படையா. நான் பாம்பை பிடிச்சி என்னதெல்லாம் உருட்டி எடுத்து நீ பார்த்துட்டு தானே இருக்க. கேமரா மட்டும் அடிக்க இல்லைன்னா திங்கதையும் பாக்கியா. சரி பாரு செத்து தானல கிடக்கு. நானும் உயிரோட கிடக்குன்னு நினச்சிட்டேன். சரி இது கொஞ்சம் முன்னாடி தான் யாரோ கொண்டு போட்ட மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சாப்பிட்றலாம். சரி ஆமாம் நல்லா நீளமாக வேறு இருக்குது. பரவாயில்ல. நமக்கு இன்றைக்கி நைட்டுக்கு ஃபுட்டு ரெடி. வேறு சொல்கிறது அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதில் காட்டுக்குள்ளே மகாபெரிய சாதனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்க போறியா அதிர்ஷ்டசாலிகள் பாருங்கள். இல்லை ரொம்பவே இருட்டிடுச்சா. பயங்கரமாலாம் இருட்டிருக்கு. சரி இதில் தான் நம்ம இப்போ தூங்க போகிறோம். சரில இந்த பார்த்துங்களா இந்த புல் தான்ல நான் தூங்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது மேலே தான் நிறையா புல் போட்டு நல்லா படுத்து தூங்க வசதியாக இருக்கும். சரில இங்கே நல்லா ரொம்பவே ராட்சசம் முள்ளெல்லாம் கிடைக்கல. இதில் தூண்டிலும் செய்யலாம். இல்லை ரொம்ப ஆபத்தானது. பார்த்துடுங்களேன். இதில் கையை வச்சிடாதீங்க. பார்த்தாலே தெரியும்ல எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். சரில வாங்க நடப்போம். கேமரா குழுலாம் பார்த்து நடங்களே. பார்த்து வாங்க முள்ளெல்லாம் இருக்குது. சரில இங்கே பாருங்களேன். இங்கே நிறைய விண்டு மில்லாம் இருக்குது. இது எல்லாமே ஓடின மாதிரி இல்லை. திருநெல்வேலியில் இப்போது காற்றுக்கு பஞ்சங்கிற மாதிரி இருக்குது எல்லாம் பார்த்தா. பரவாயில்ல. இதனால் நம்ம எப்படியோ தூங்க போகிறோம் நைட்டு. இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. கடவையில் 75 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுப்பு இல்லாமல் ஆம்லேட் போட்டுருவாங்களாம். போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரே புழுக்கமாக இருக்குது. இங்கே கொசுகடி வேறு தாங்க முடியல. ஒரே எப்படி தூங்க போகிறேன்னே தெரில. தண்ணி தாக்கமாக வேறு இருக்குது. தண்ணியும் கொண்டு வரல. எல்லாம் காலியாகிடுச்சு. ஒரே சிங்கம் புலி சத்தம்லாம் வேறு கேட்குது. எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னே தெரியல இன்றைக்கி நைட்டு. சரி இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம்.